கடலோர மாவட்டங்களை மழையால் மிரட்டிய மிக்ஜாம் புயல் ஆந்திராவில் பாபட்லா அருகே கரையை கடந்தது. அதிகபட்சமாக 100 கிலோமீட்டர் வரை காற்று வீசியதால் பாதிப்பு. மிக்ஜாம் கரையை கடந்த நெல்லூர் மற்றும் சுற்றுவட்ட மாவட்டங்களில் வேரோடு சாய்ந்த மரங்கள், மின்கம்பங்களும் முறிந்தன. விவசாய பயிர்கள் நீரில் மூழ்கியதோடு வாழை, தென்னை மரங்களும் சாய்ந்து பாதிப்பு. சென்னை ஈக்காட்டுத்தாங்கல், வேளச்சேரி, துரைப்பாக்கம், பூந்தமல்லி சாலைகளின் வெள்ளக்காட்சிகள். செம்மஞ்சேரி, பூந்தமல்லி சாலை, சோழிங்கநல்லூரில் பதிவு செய்யப்பட்ட பிரத்யேக பருந்து பார்வை காட்சிகள். சென்னை வேளச்சேரியில் வெள்ளம் சூழ்ந்த சாலைகளில் படகு போக்குவரத்து. மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் மீட்புக் குழுவினர். சென்னை மடிப்பாக்கம், ராம்நகர் பகுதிகளில் வெள்ள நீர் வடியாததால் குடும்பத்தோடு வெளியேறும் மக்கள். பால், குடிநீர், உணவு கிடைக்கவில்லை என வேதனை. சென்னை மயிலாப்பூர் பகுதியில் வெள்ள நீர் வடிந்து இயல்பு நிலை திரும்பி வருகிறது. ஒரு சில பகுதிகளில் தேங்கிய மழைநீரை அகற்ற நடவடிக்கை. முடிச்சூரில் பிரதான பகுதிகளில் வெள்ள நீர் வடியாததால் அவதி. நாராயணபுரம் ஏரிக்கரை உடைந்ததால் வேளச்சேரி, தாம்பரம் சாலையில் வெள்ள நீர். திருவள்ளூர் மாவட்டம் நசரத்பேட்டையில் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. வீடுகள், குடியிருப்புகளை விட்டு கடும் சிரமத்துடன் வெளியேறும் பொதுமக்கள். $4000 கோடி மதிப்பில் பணிகள் மேற்கொண்டதால்தான் சென்னையில் வெள்ள பாதிப்பு குறைவு. பாதிக்கப்பட்ட பகுதி மக்களை சந்தித்த பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். மழை வெள்ள பாதிப்பை தடுக்க திமுக அரசு திட்டமிட்டு செயல்படவில்லை. IAS அதிகாரிகளை முன்கூட்டியே நியமிக்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 2015 ஏற்பட்டது செயற்கை வெள்ளம், தற்போது ஏற்பட்டது இயற்கை வெள்ளம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. சென்னையில் மழை பாதிப்புகளுக்காக மத்திய அரசிடம் 5000 கோடி ரூபாயை ஒதுக்க கோரப்படும் என பேட்டி. முதலமைச்சர் பொய் சொல்வதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. செயற்கை வெள்ளம், இயற்கை வெள்ளம் என கூறிய முதல்வருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க வேண்டும் என்றும் பேட்டி. சென்னை ராயபுரம் பகுதியில் மின்சாரம் இல்லாததால் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தல். வெள்ள நீர் வடிந்த பின்னர் மின் விநியோகம் தரப்படும். மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு புதிய தலைமுறைக்கு பேட்டி.
வியாசர்பாடியில் தரைத்தளம் வரை தண்ணீர் சூழ்ந்த இடங்களில் தவிக்கும் மக்கள். தண்ணீர் ஓரளவு குறைந்த பகுதிகளில் பொருட்கள், பால் வாங்க குவிந்தனர். அத்தியாவசிய பொருட்கள் தேவையான கையிருப்பில் இருப்பதால் மக்கள் அச்சமடைய வேண்டாம். தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா வேண்டுகோள். எல்பிஜி போன்ற பொருட்கள் அதே மாதிரி. சென்னையில் ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொட்டலங்கள் வழங்கும் பணி தொடக்கம். அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் புதிய தலைமுறைக்கு பேட்டி. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் புதன்கிழமையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. மிக்ஜாம் புயல் மழை பாதிப்புகளை அடுத்து அறிவிப்பு. வரும் 9ஆம் தேதி தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல்.